சௌந்தர்யா வச்சு முடிச்சு விட்டாங்க, நல்லா வச்சே செஞ்சு முடிச்சு விட்டாங்க. நம்ம சௌந்தர்யா பத்தினா அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் என்னை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதறி அப்படியே விட்டா அந்த கேட்டை தொலைஞ்சு அப்படியே போயிருவாங்க போல நம்ம சௌந்தர்யா. உடனே பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு, என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்னை வீட்டுக்கு விட்டுருக்கு, நான் எங்க அப்பாட்ட போகணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. இவங்க ஏன்டா காலைல பிரிஸ்கா இருந்தாங்க, இன்னைக்கு நான் லைவ் பார்த்தேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது காலைல பிரிஸ்கா என்னமோ நான் தான் டைட்டில் வின்னராட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சௌந்தர்யா. ஆனா பொசுக்குன்னு என்னடான்னு பார்த்தா இப்ப நான் வீட்டுக்கு போறேன் எங்க அப்பாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வச்சு நம்ம முடிச்சு விட்டாங்க நம்ம சௌந்தர்யாவை அப்படின்னு தான் சொல்லணும். அது யாரு என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத வாங்க நம்ம ஃபுல் வீடியோல பார்க்கலாம். சௌந்தர்யா முடிச்சு விட்டது வேற யாரும் இல்லை, நம்ம ஃபேட்மேனு அப்புறம் நம்ம சுனிதா அவர்கள். சுனிதா வந்து வீட்டுக்குள்ள இருக்க வரை ஒண்ணுமே கிழிச்சது கிடையாது, சும்மா இது அன்சிட்டாக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு சும்மா பேன்னு கத்திக்கிட்டு மட்டும் தான் இருந்தாங்களே ஒழிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. வெளியே போய் எவிக்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே நடந்தது பூரா கிசு கிசு எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள அப்படியே சீன் போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ப்ரோமோல தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனிதா வந்து அப்படியே பிகு பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா சுனிதா வந்து என்ன சொன்னாங்க சௌந்தர்யா, அவங்க வெளியே போறேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி சுனிதா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யாவை நான் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நான் கஷ்டப்படுற பொண்ணுன்னு நினைச்சேன் சௌந்தர்யாவை, ஆனா நான் வெளியே போய் பார்த்தாதான் தெரியுது சௌந்தர்யா சரியான என்ன இப்படிலாம் இருக்கு, அதுவும் இல்லாம வெல் செட்டில்டு ஃபேமிலி, எனக்கு வந்து அவ வந்து ஒரு டாப் 5க்குள்ள வரக்கூடாது சௌந்தர்யா, அது மட்டும் இல்லாம எனக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ ஒரு ஸ்டெப் அப்படி படி மேல முன்னேறிட்டு அவங்க டைட்டில் வின்னர் அடிச்சா ஒரு டாப் 5க்குள்ள வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு கிழிச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம சௌந்தர்யாவை. பாத்தீங்கன்னா சுனிதா வச்சு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு சௌந்தர்யா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு பாசுவும் அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கதறி அழுத போது ஃபர்ஸ்ட் ரயன் வந்து சௌந்தர் என்னாச்சு சௌந்தர்யா வா வெளியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க வந்து ரியா தர்ஷா குப்தாலாம் வந்து அப்படியே என்ன சௌந்தர்யா நீ டாப் 8க்குள்ள இருக்க, நீ அதை எவ்வளவு பெருமையா எடுத்துக்கணும், உன்னை ஒருத்தர் சொல்றாங்கன்னா இப்ப நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரியா பாத்தீங்கன்னா விட சவுண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசிட்டே இருமா அப்படின்னு தான் சொல்லுவோம். உன்னை சவுண்ட கதறி எழுதிட்டு வெளியே வந்து பவித்ரா எல்லாத்திட்டையும் என்னை வந்து சுனிதா வந்து இப்படி சொல்லிட்டா, நான் கஷ்டப்படுற பொண்ணு பார்த்தா ஆனா நீ இப்படி வீட்டுக்குள்ள இருக்கு, நீ என்ன ஏன் எல்லாரும் இப்படி போட்டு தாக்குறாங்க, நான் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டக்கரல்ல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சௌந்தர்யா அழுது வீட்டுக்கு போறேன்னு சொல்றது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் பூரா கண்டிப்பா அப்படியே நொந்து நூலா இருப்பாங்க. என்ன சவுண்ட் ப்ளீஸ் சவுண்ட், உனக்காக நாங்க இவ்வளவு ஓட் போறோம்ல சவுண்ட் ப்ளீஸ் சவுண்ட் தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கதறிட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ்னே சொல்லணும். ஃபேன்ஸா இல்ல வேறமா என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஓகே இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சுனிதா வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா வந்து ஃபினாலில வந்து அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் தூக்கிட்டு வெளியே இருந்து உள்ள வந்திருப்பாங்க டாப் 8 கண்டஸ்டன்ஸ், அவங்கள இருந்து 2 பேர் ஃபினாலே போற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேட்மேன் தான் வந்து இந்த டிஸ்கஷனே போட்டது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாக்லினை சௌந்தர்யாவை அவுட் பண்ணலாம் வச்சு செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாச்சனா பாத்தீங்கன்னா நான் வந்து சௌந்தர்யா வச்சு செய்யறேன், ஜாக்லினையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரு ஃபேட்மேன் வந்து ஓகே சாச்சனா நீ பண்ணுடா உன்னால முடிஞ்சது அப்படின்பாரு. உடனே சாச்சனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்படியே பயம் வந்துருச்சு. இல்ல ரவீந்தர் சார், இப்ப நான் வந்து சௌந்தர்யா அக்காவையும் ஜாக்லினுக்காவும் எதுவும் செஞ்சேன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து என்னை போட்டு தாக்குவாங்களே, நான் அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஃபேட்மேன் சொல்றாரு, நீ வச்சு செய் சாச்சனா, யாரு என்ன சொன்னா என்ன, உன்னையால என்ன புரியுமோ நீ எல்லாத்தையும் செய்ய அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடும், அதுல எதுவும் எனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சாச்சனா. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு நம்ம ஃபேட்மேனு, நீ விளையாடு சாச்சனா உனக்கு முத்து ஃபேன்ஸ் கூட ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சாச்சனா பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கா வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு நினைக்கிறாங்க நம்ம சாச்சனா, சரி எனக்கு வந்து முத்து ஃபேன்ஸ் கூட ஓட்டு போட்டுருவாங்க நான் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேவலமா தோணுதா, நீ தானே சச்சனா சரி எவிக்ட் ஆகி போயிட்ட, உனக்கு திரும்பி ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, கேவலமா இல்ல முத்து ஃபேன்ஸ் ஓட்டு போட சொல்லிட்டு உனக்கே தோண வேணாம், உனக்கு தானா போடுவாங்களா போட மாட்டாங்களா இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு சுய புத்தியே இல்லாம நீ வந்து முத்து ஃபேன்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி உனக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா எனக்கு தோணுச்சு. ஆனா இதை கேட்ட சுனிதா பாத்தீங்கன்னா
சரி நம்ம அடிப்போண்டா சௌந்தர்யா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம் போய் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எங்க அப்பாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம்குள்ள சௌந்தர்யா என்னென்ன பேசுனாங்க பிக் பாஸ் கிட்ட, அது மட்டும் இல்லாம நான் அப்பா கிட்ட பேசணும்னு கதறினாங்க. நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு சௌந்தர்யா. அது மட்டும் நான் அப்பாட்ட பேச போறேன் அப்படின்னு கதறின சௌந்தர்யா அவங்க அப்பாட்ட பிக் பாஸ் பேச விட்டாரா இல்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத ஃபுல் வீடியோ பார்க்கணும் நான் பேசுறது அப்படின்னா மறக்காம ட்ரெண்டிங் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோக்காக.